உலக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு இடைத்தேர்தலை எந்த நாடும் எந்த மாநிலமும் சந்தித்திருக்காது. அப்படி ஒரு மாற்றுப்பதிவை உருவாக்கியதுதான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல். அதிமுக தொடங்கப்பட்ட 6 மாதத்தில் இந்த தேர்தல் நடைபெற்றது. புதிய கட்சி, புதிய கொடி, புதிய கொள்கை, புதிய சின்னம். மக்களை இது எப்படி சென்றடையும்? எம்ஜிஆருக்கு வெற்றி கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்தது. எல்லாம் புதியதாக இருந்தாலும் கட்சியின் நிறுவன தலைவர் எம்ஜிஆர் ஒரு மாபெரும் சக்தி. அந்த சக்தி மக்களை ஈர்த்து மகத்தான வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கையும் பலரிடம் இருந்தது. 1973 மே மாதம் 20ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு என அறிவித்தாகிவிட்டது. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்த இந்திரா காங்கிரசும் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருந்த திமுகவும் பிரச்சார களத்தில் இறங்கிவிட்டன. தொகுதி முழுவதும் உள்ள சுவர்களை எல்லாம் கைப்பற்றி திமுகவின் உதயசூரியன் சின்னமும் காங்கிரசின் பசுவும் கன்றும் சின்னமுமாக ஓவியர்களை கொண்டு வரையப்பட்டன. தமிழ்நாட்டில் செல்வாக்குமிக்க தலைவராக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரசும் களத்தில் இறங்கி ராட்டை சுற்றும் பெண் சின்னத்தை வரைந்துவிட்டது. இந்த கட்சிகள் எல்லாம் தங்களின் வேட்பாளர்களையும் அறிவித்து விளம்பரப்படுத்த தொடங்கிவிட்டனர். போதாக்குறைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சங்கராயாவை வேட்பாளராக அறிவித்து அரிவாள், கத்திகள், நட்சத்திரம் சின்னத்தை தங்களுக்கு கிடைத்த 1-2 சுவர்களில் வரைந்து தள்ளிவிட்டனர். இந்த நிலையில் புதிய கட்சியான எம்ஜிஆரின் அதிமுகவுக்கு வேட்பாளரும் தெரியவில்லை, சின்னமும் அறிவிக்கப்படவில்லை. கட்சி தொண்டர்கள் எல்லாம் தேர்தல் பணியாற்ற துடித்துக் கொண்டுள்ளனர். ஊருக்கு ஒதுக்குப்புறம் தெருவோரங்களில் உள்ள 1-2 சுவர்களை பிடித்து எம்ஜிஆரின் ஆசி பெற்ற வேட்பாளர் என மட்டும் எழுதி வைத்திருந்தனர். திமுக சார்பில் பொன் முத்துராமலிங்கம், ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளராக NSV சித்தன், இந்திரா காங்கிரஸ் சார்பில் கரு சீமைச்சாமி ஆகியோர் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்களோடு மக்கள் திலகம் எம்ஜிஆரும் கல்யாண சுந்தரமும் பேச்சுவார்த்தை நடத்தியதன் விளைவாக சங்கரையாவை திரும்ப பெறச் செய்து அந்த கட்சி அதிமுகவுக்கு ஆதரவளித்தது. கட்டுக்கடங்கா காட்டாற்று வெள்ளம் என திரண்டு வந்த அதிமுக தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி முறைப்படியான தேர்தல் பணிகளில் அவர்களை ஈடுபட வைத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்டும் கட்சியும் தான். ஏப்ரல் மாத இறுதியில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக மாயத்தேவர் அறிவிக்கப்பட்டார். ஆனால் சின்னம் ஒதுக்கப்படவில்லை. தேர்தலுக்கு 2 வாரங்களுக்கு முன்புதான் இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது. வேட்பாளரும் சின்னமும் அறிவிக்கப்பட்டதும் அதிமுகவுக்கு தொண்டர்களிடையே புதிய எழுச்சியும் உற்சாகமும் ஏற்பட்டது. ஆளும் திமுகவுக்கு தோல்வி பயம் வர தொடங்கிவிட்டது. அதற்கு முக்கிய காரணம் எம்ஜிஆரின் பிரச்சாரம்தான். அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் திரண்டனர். மாலை 4 மணிக்கு எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு வருகிறார் என அறிவிக்கப்படும். அவரை காண காலை 10 மணி முதலே அங்கு கூட்டம் வந்துவிடும். அக்கம்பக்கம் கிராமத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் மாட்டு வண்டியில் சாப்பாடு பொட்டலத்தோடு திருவிழாக்களுக்கு செல்வது போல வந்து விடுவார்கள். மாலை 4 மணிக்கு வரவேண்டிய எம்ஜிஆர் நள்ளிரவு 1 மணிக்கு வருவார். 10 மணி நேரம் 20 மணி நேரம் சாலை ஓரங்களில் காத்திருந்து எம்ஜிஆரை பார்த்து அவரது உரை கேட்டு செல்லும் கூட்டத்தை பார்த்து திமுக தரப்பு கலங்கியது.